பூரம் நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 4 பாதங்களும் இந்த சிம்ம ராசியில அடக்கம். இந்த பூரம் நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிரன். அதனால இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பிறந்த காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பர வசதிகளை அனுபவிச்சிருப்பாங்க. பர்ஸில் பைசா இல்லாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வருமானத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் உறவுகள் ரீதியான மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். இவர்களால் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இவர்களுக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட இவர்களுடைய ஜாதக ரீதியாக இவர்கள் ஒரு நபருக்கு குடும்ப உறவில் ஒரு நபருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் இவர்களை மதிக்காத ஒரு நபராக தான் இவர்கள் கூட டிராவல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உறவுகள் ரீதியான சில விஷயங்கள்ல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு காசு எவ்வளோனாலும் இருக்கு. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள் அப்படின்றது நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. நான் யார் மேல ரொம்ப பாசம் வைக்கிறேனோ அவர்கள் என்னை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறேன் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2026 எந்த மாதிரியாக இருக்க போகுது, விட்டு போன குடும்பங்கள் அதாவது விட்டு போன உறவுகள் எல்லாமே மீண்டும் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களை இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை நீங்க பண்ணக்கூடாது. இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பிரிந்த உறவுகள் மீது நான் மீண்டும் சேர்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அங்க அவமானம் தான் மிஞ்சுமே ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்காது. அதனால காலம் நேரம் பார்த்து நீங்க அதற்குண்டான முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பாக 100% மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் இருக்கு. ஜூலைக்கு அப்புறம் சனி பகவானும் வக்ரமாகிறார். அதாவது 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடைகிறதுனால அந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். உங்களுடைய உறவுகளும் மனமாற்றத்திற்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி களத்திராதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெறும்போது அந்த களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி வக்ரம் பெறும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய களத்திர உறவுகளும் மனமாற்றம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீம்பாகவ ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்றது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால நீங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டுட்டு ஒரு ஜூன் மாதத்திற்கு மேல அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 80% உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக மீண்டும் உறவுகள் சேர்வதற்குண்டான சாத்தியங்கள் இந்த 2026 முழுமையான அமைப்புகள் இருக்கு. அதனால குழந்தைகளை வைத்து நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% அதற்குண்டான கிரீன் சிக்னல் அப்படின்றது உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலை ரீதியாக இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் அப்படியே வேலையும் செய்வாங்க. ஆனா செய்யாமலையும் டிமிக்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள் தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சுமை இருக்கு. அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் போடுற இடத்துல இவங்க வேலை மாற்றம் செஞ்சுட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த வருடம் செய்ய முடியாது. செஞ்சீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் 2 வருடத்திற்கு அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக ஆயிடும். அதனால ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு, அங்க ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாலியா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு முழுவதுமாக அங்க அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்க மாட்டீங்க இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா இவர்கள் அப்படியே ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு அது சில காலமாக இருந்தா கூட அப்படியே அதை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக இல்லாமல் நிரந்தரமான சில விஷயங்களை செய்து நிரந்தரமான
வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை முன்னேற்றமும், அடுத்து இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர், கடந்த ஒரு 5 வருடங்களாக சில விஷயங்களால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம ஒரு தடையாகவே இருந்திருக்கலாம். இந்த வருடம் அதற்குண்டான விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றிகள், டிரான்ஸ்ஃபர் நீங்க கேட்ட இடத்துல கிடைக்காது, அது ஒன்று உறுதியானது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், வருமான வளர்ச்சி, இது எல்லாமே அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் பூரம் நட்சத்திர அன்பர்கள் மாணவ பருவங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமான ஒரு சூழல். அதாவது என்னன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. கடந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரியே இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை. நீங்கள் இருக்கிற ஒரு விஷயங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க. இந்த வருடம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கூட ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு வருவதற்குண்டான ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்க வேலை ரீதியான முன்னேற்றமும், புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே இருக்கிற வேலையில சிக்கல்கள் இந்த மாதத்துல, இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு தீர்வதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 2026 ஆகஸ்டுக்கு மேல அதற்குண்டான வாய்ப்புகளை தேடுங்க. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பிளானிங்கோட, ஒரு பார்ட்னர்ஸோட சேர்ந்து செய்யாமல் இண்டிவிஜுவல், அதாவது ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து நீங்கள் அந்த தொழில் அப்படின்னு செய்யும்போது அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உற்பத்தி சார்ந்த தொழிலில் பழைய ஸ்டாக் எல்லாம் இந்த வருடம் 2026ல் முழுமையாக கிளியர் பண்ணுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே தேக்க நிலையில் வச்சிருக்கிறீங்க. அதை எல்லாத்தையுமே இந்த வருடத்தில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உற்பத்தியும் நல்ல ஒரு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாகவும் 2026 இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.